டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம டேட் வந்துட்டு நம்ம டே கண்டுபிடிக்க போகிறோம். டேட்டை வச்சு டே கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு எந்த ரேஞ்சில் வந்துட்டு டேட் இருக்கோ அந்த ரேஞ்சு கிளிக் பண்ணிக்கிறோம். C7 இருக்குது. கம்மா டபுள் கொட்டேஷன் மார்க் டிடிடி இந்த ஃபார்மேட்டில் நமக்கு வேணுங்கிறதுனா நம்ம டிடின்னு கொடுக்குறோம். ட்ரிபிள் T நமக்கு ஃபுல் பேர் வேண்டாம். நம்ம 4D கொடுத்திங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்துடும். அது டேட்டு சேஞ்ச் பண்ணிங்கன்னா டேட் வந்துட்டு நமக்கு அந்த டேட்டு எந்த டேட்டோ அந்த டேட்டுக்கான டேஸ் கரெக்டாக வந்துடும். இந்த சீட்டு வந்து ப்ரொஜெக்ஷன் சேல்ஸ் ஆக்சுவல் சேல்ஸ்க்காண்டி நம்ம உண்டாக்கியிருக்கோம். அது இதை நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் சேல்ஸு நம்ம எவ்வளோ மாதத்துக்கு வரோங்கிறத நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக போட்டு வச்சிடுறோம். அதே மாதிரி எம்டிடி ப்ரொஜெக்ஷனும் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். டெய்லி சேல்ஸு ப்ளஸ்ஸு நேற்று சேல்ஸு ப்ளஸ் இன்றைக்கி சேல்ஸு. ஓகே, அதை கொடுத்துட்டோன்னா நம்ம டெய்லி நம்மளோட டார்கெட் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்ம பார்த்துக்கலாம். நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஆக்சுவல் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்து நம்ம டெய்லி வந்து என்டர் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஆக்சுவல் நேற்று உள்ளது ப்ளஸ் இன்றைக்கி ஆட் பண்ணிட்டு நம்ம வச்சிடுறோம். அதே மாதிரி டெய்லி வேரியேஷன் ப்ரொஜெக்ஷன் பண்ணது எவ்வளோது ஆக்சுவல் சேல்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆக்சுவல் மைனஸ் ப்ரொஜெக்ஷன் சேல்ஸு அப்படி வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம. அதே மாதிரி எம்டிடி வேரியேஷன் ஆக்சுவல் சேல்ஸு வெஸ் எம்டிடி வந்து எவ்வளோ வேரியேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதுவும் அதே மாதிரி நம்ம நேற்று ப்ளஸ் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறோம் நம்ம. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக வேண்டி உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ரிப்போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொஜெக்ஷன் சேல்ஸு ஆக்சுவல் சேல்ஸு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு ட்ரெண்டை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட பிஸ்னஸ்ஸு சக்ஸஸ் ஆகுதா இல்லை வந்து லாஸில் போயிட்டுருக்கா அப்படிங்கிறது சேல்ஸ் வந்து நீங்கள் ப்ராஜெக்ஷன் பண்ண மாதிரி போயிட்டுருக்காங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது டெய்லி ஸ்டேட்டஸோட ரிப்போர்ட்டு. இப்போ நம்ம பிஸ்னஸ் வந்து கரெக்டாக போதா இல்லை வந்து பிலோ டார்கெட்டா எபோவ் டார்கெட்டான்னு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு இஃப் H7 ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா நமக்கு ஆன் டார்கெட் கமா போட்டு இஃப் எகெயின் H7 greater than 0 comma double quotation mark above target double quotation mark comma below target quotation mark போட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிலோ டார்கெட்டாக இருக்குது. நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் 1000 ருபீஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் வந்து 500 ரூபா தான் நமக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம பிலோ டார்கெட். அதே மாதிரி நம்ம எம்டிடி ஸ்டேட்டஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம I7 ஈக்குவல் டு 0 வரதான் ஆன் டார்கெட். சேம் அதே போல் கமா இஃப் I7 greater than 0 கமா டபுள் கொட்டேஷன் மார்க் பாசிட்டிவ் ட்ரெண்ட். நம்ம பாசிட்டிவாக போயிட்டுருக்கு, நம்மளோட பிஸ்னஸ் பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. கமா டபுள் கொட்டேஷன் மார்க் நெகட்டிவ் ட்ரெண்ட். இப்போ நம்மளோட பிஸ்னஸ்ஸு நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணது போல் இல்லை அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் ட்ரெண்டு காட்டும். இப்போ எம்டிடி பர்சன்டேஜும் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார்முலா இஃப் எரர் வராமல் இருக்கிறதுக்கு இஃப் எரர் ஃபங்க்ஷன் எம்டிடி ஆக்சுவல் டிவைடட் பை எம்டிடி ப்ரொஜெக்ஷன் க்ளோஸ் பண்ணிடுறோம். கம்மா கொடுத்து 0 கொடுக்குறோம். 0 வேல்யூ இருந்தால் எரர் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி பர்சன்டேஜ் கிளிக்
பண்ணிட்டு நம்ம அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இதை யூஸ் பண்ணி நம்மளோட சேல்ஸ் வந்து எத்தனை பர்சன்டேஜ் எபோவ் இல்லை பிலோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் கலர் கோட் பண்ண போகிறோம். ரேஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் டெஸ்ட் கண்டெயின் ஆன் டார்கெட் டெஸ்ட் ஆன் டார்கெட்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நம்ம கலர் கோடிங் பண்ண போகிறோம். நம்ம வந்து கஸ்டம் ஃபார்மேட் கலர் ஃபாண்ட் கலர் என்ன வேணுமோ கொடுக்குறோம். ஃபாண்ட் கலர் பிளாக்கும் பேக்ரவுண்டு லைட் எல்லோவும் கொடுக்குறோம். அது நீங்கள் போல்டு இட்டாலிக் எது வேணுமோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துரும். ஓகே கொடுக்குறோம். சேல்ஸ் ஆன் டார்கெட் நம்ம வந்து கரெக்டான ப்ரொஜெக்ஷன் போல ஆக்சுவலாக இருந்துச்சுன்னா நம்ம ஆன் டார்கெட்டில் இருக்கோம், அதனால் எல்லோ காட்டும். சேம் ரேஞ்சில் நம்ம எபோவுக்கும் பிலோவுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் டூப்ளிகேட் ரூல்ஸ் பண்ணி நம்ம அதையும் அதே சேம் ரேஞ்சில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு கிரிட்டேரியா மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஆன் டார்கெட் எடுத்துகிட்டு பிலோ டார்கெட் கொடுத்துட்டு ஃபார்மேட் நம்ம வந்து கலர் கொடுக்குறோம். ரெட்டும் பிளாக் ஃபாண்ட்டும் கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்றோம். அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா அது பிலோ டார்கெட்டை ஹைலைட் பண்ணிவிடும். அதே மாதிரி எபோ டார்கெட்டாக இருந்துச்சுன்னா எபோ டார்கெட் டெஸ்ட்டு வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும், அதையும் பார்த்துங்க. ஓகே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து கட்டலாம். எபோ டார்கெட் பிலோ டார்கெட்டுங்கிறத ஈஸியாக வந்து நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ட்ரெண்ட் வந்து நம்மளோட ப்ரொஜெக்ஷன் மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காண்டியும் நம்ம வந்து சேம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஆன் டார்கெட் கொடுக்குறோம். ஃபார்மேட் பண்ணிக்கிறோம். பிளாக் கலரு ஓகே ஓகே கொடுத்துட்டு நம்ம சேம் ரேஞ்சுங்கிறதுல மறுபடியும் மேனேஜ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்க போகிறது. அடிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ஸ் டார்கெட் ஓகே ஆர் ஓகே என்டர் ஓகே ஆன் டார்கெட் ஃபார்முலா காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். ஓகே ரூல்ஸ் டூப்ளிகேட் ரூல் பாசிட்டிவ் ட்ரெண்ட். இப்போ பாசிட்டிவ் ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா நமக்கு க்ரீன் கலர் கொடுத்துட்டு நம்ம ஓகே கொடுத்துருவோம். அதே மாதிரி நெகட்டிவ் ட்ரெண்டாக தான் ரெட்டு கொடுக்க போகிறோம். அதே மாதிரி பர்சன்டேஜ் நம்ம பார்க்க போகிறோம். கிரேட்டர் தென் யூஸ் பண்ணிட்டு 100%. சேம் கலர் கொடுக்குறோம். ஒரே மாதிரி ஐடென்டிஃபிகேஷனுக்கு வேண்டி சேம் கலர் போல்டு கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்துட்றோம். மேனேஜ் பண்ணுறதுக்கு வேண்டி செலக்ட் பண்ணிட்டு செல் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மேனேஜ் ரூல்ஸ் டூப்ளிகேட் போடுறோம். அதே மாதிரி டூப்ளிகேட் ரூல்ஸ் டபுள் கிளிக் பண்ணிட்டு இப்போ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எபோ 100% கிரேட்டர் தென் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா நமக்கு ஃபார்மேட் பண்ணுறோம். க்ரீன் கலர் ஃபார்மேட் க்ரீன் கலர் கொடுக்குறோம். அப்ளை பண்ணிடுறோம். அதே மாதிரி நம்ம 100% ஆன் டார்கெட்டில் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு கொடுத்தோன்னா நம்ம 100% ஆன் டார்கெட்டில் இருக்கும். அதனால் சேம் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். பிலோ டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம லெஸ் தென் 100%. இப்போ நம்ம லெஸ் தென் கிளிக் பண்ணிட்டு ரெட் கலர் கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்துட்டோம். இப்போ நமக்கு ஈஸியாக
கண்டுபிடிக்கிறதுக்கு பிஸ்னஸ் எப்படி போயிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ட்ரெண்டிங்கு எத்தனை பர்சன்டேஜ் வந்து நம்ம லாஸில் இருக்கோம் ப்ராஃபிட்டில் இருக்கோம் ஈஸியாக வந்து ப்ரொஜெக்ஷன் அச்சீவ் பண்ண முடியுதாங்கிறது வந்து நம்ம ஈஸியாக பிளான் பண்ணலாம். இதை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ராமாக இருக்கும் அது. இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு ஹெட்லைன் கொடுத்துருவோம். இன்சர்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹெட்லைன் கொடுக்குறோம். டெக்ஸ்ட்டு ஹெட்லைன் ப்ரொஜெக்டட் சேல்ஸ் விர்ச்சுவல் சேல்ஸ். அது கொடுத்ததுனால நம்ம ஒரு இன்சர்ட் பண்ணி ஒரு பிக்சரை வந்து நம்ம ஆன்லைனில் எடுக்கிறோம். ஆன்லைன் ஸ்டோரில் எடுத்து நம்ம வைக்கிறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுறோம். எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ இல்லை வந்து உங்களோட மேனேஜரோ இல்லை யாருக்கும் ஷேர் பண்ணுறதுக்காண்டி ஈஸியாக இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு நல்ல லுக்காக இருக்கும். அதனால் நீங்கள் இன்சர்ட் போயிட்டு ஸ்டோரில் வந்து நீங்கள் பிஎன்ஜி பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லைக், காமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். இது உங்கள் லர்னிங் ஹப் தமிழ்.